அஸ்ஸலாமு அலைக்கும். நிறைய இழந்த பழமா பீச்சுக்கிட்ட வாங்கினேன். இந்த பழத்தில் பனங்கள் கண்டு கப்பட்டியில் பனங்கள் கண்டு இது அதை போட்டு இடித்து சாப்பிடுவோண்டு இடிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருந்து. நம்ம சும்மா திண்டா தொண்டை வலிக்கும். எப்போவுமே கருப்பட்டி சீனி பனங்கள் கண்டு இதெல்லாம் போட்டு திண்டா தான் ருசியாக வைக்கும். கோபியத்தை சார் அதை எப்படின்னு பார்ப்போம். ரொம்ப டாப் கொண்டா கோபியத்தா. இல்லை பழைய ஞாபகம். எங்கள் அம்மா வைக்கிற காலத்தில் இப்படி தான் இடித்து கருப்பட்டி புட்டு போட்டு இடித்து தருவோம் திம்போம். இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. இதெல்லாம் ஒரிஜினல் தீனு. தனியாக திண்டா புளிக்கும், தொண்டை வலி வரும். இப்படி திண்டா பயமில்லை. இதெல்லாம் பழைய காலத்து ஆட்கள் திண்ட சாமான். அம்மா மாறு பொட்டி மாறுவோ அம்மா நான் 4 தலைமுறையாக திங்கிறோம். ஆனால் இப்போ என் மகனும் திம்பான். 5 தலைமுறையாக திங்கிறோம். இப்போ உள்ள பிள்ளைகள் அவ்வளோ பெருசாக விருப்பப்படுற மாதிரி தெரியல. சும்மா எடுத்து திங்கிடுவோம். நல்ல பெரிய உரல் இடிக்க வசதியாக இருக்குது. எங்கே ஈக்கிறோமோ அங்கே என்னென்ன கிடைக்கிறோ அதை வாங்கி திண்டுக்கிறோம். எல்லா தந்த கிஃப்ட்டு. எல்லா சொற்குலகத்துலேயும் எல்லாத்தையும் திங்க நசீபாக்குவோம். இந்த உலகத்துலேயும் மறு உலகத்துலேயும் திங்க நசீபாக்குவோம். அதுவா செய்யுங்க. ஆமீன். பனங்கல்கண்டு நல்லது தான். கல்கண்டு வாகனே பனையில் உள்ளது தானே, கருப்பட்டியாக வைக்காது. நவாப்பழம் வச்சுங்க, அழகாக இருக்குது. சரி, ஒரு நாளைக்கு ஒன்று வாங்கிக்கிறோம். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து. நீங்களும் இப்படி நல்லது பொல்லதெல்லாம் வாங்கி செஞ்சு தின்னுங்க. பொல்லது இல்லை, நல்லது மட்டும். மாஷா அல்லாஹ், ரொம்ப சூப்பர்.